அனுப்பப்பட்ட காபியேலும் இவனும் பேசிக் கொள்ளுகிறார்கள். அந்த வசனத்தை தான் நாம் வாசித்தோம். அப்பொழுது அந்த தேவ தூதன் சகரியாவை நோக்கி, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. என்றோ செய்த ஜெபம் வருடங்கள் கடந்து போனது, நாட்கள் ஓடினது. ஒருவேளை ஜெபித்ததை கூட அவர்கள் மறந்திருக்கலாம். ஏனெனில் பின்பு எலிசபெத் கர்ப்பம் தரித்து அவள் ஏறக்குறைய 5 மாதம் மறைந்திருக்கிறார். வெளியில எல்லாரும் நகைப்பார்கள், சிரிப்பார்கள். இது என்ன, இது எப்படி என்று சொல்லி சாராள் அவர்களுக்கு மாதிரியா இருந்தாலும் அவர்கள் காலங்கள் மாறதெல்லாம் மறந்து அவர்கள் வித்தியாசமா இருப்பது போல, இந்த கிறிஸ்தவம் மாறுபட்டு காணப்படுவது போல அன்று ஒரு வித்தியாசமான அணுகுமுறைகள் கிறிஸ்தவத்திலே அவர்கள் நடுவே இருந்தது. ஆதலால் தேவ பிள்ளையாகிய நாம் இந்த கால ஓலை உன் விண்ணப்பம், உங்கள் விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க இந்த வருடத்தில் ஜெபித்த ஜெபத்தை இந்த உபவாச நாள்ல நிச்சயமாய் கர்த்தர் அதற்கு பதில் கொடுப்பார். எதிர்பார்ப்போடு, விசுவாச நம்பிக்கையோடு கர்த்தர் எனக்கு இந்த கால ஓலை பாஸ்டான் போஸ்டர் சேனல் வழியா எனக்கு இதை வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆதலால் நான் தைரியமாய் நான் காரியத்தை செய்கிறேன், தைரியமாய் நான் காரியத்தை முன்னெடுக்கிறேன். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார், நிச்சயம் நான் பெற்றுக் கொள்ளுவேன். நான் எதை அவரிடத்தில் கேட்டனோ, எதுக்காக தேவ சமூகத்தில் உபவாசித்தனோ, எதற்காக இன்றும் உபவாசித்து ஜெபிக்க போகிறனோ, நிச்சயம் கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தானியேல் இப்படி ஜெபிக்கும் போது அவனுக்கு ஜெபம் கேட்கப்பட்டது, அவனுடைய வார்த்தை கேட்கப்பட்டது என்று நாம் வாசிக்க முடியும். அதற்கு பதில் வரும்போது வானமண்டலத்தின் சேனைகள் அதை தடை செய்கிறார்கள். அதற்கு மீகாவேல் பிரதானமானவன் போராடி அந்த பதிலை கொண்டு வந்து தானியேலை பார்த்து சொல்லுகிறான், பயப்படாதே பிரியமானவனே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, நீ பலங்கொள் என்று சொல்லுகிறான்.